வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு 7 வாரத்திலே பிக்கஸ்ட் சிங்கிள் டே கெயின்னு சொல்லலாம். 1% மேலே அதிகரித்து, அதாவது 255 புள்ளிகள் அதிகரித்து 24,241 முடிவடைந்தது. அதுபோல் சென்செக்ஸும் மோர் தென் 1%. ஸோ இது மெயினாக பார்த்தோம்னா ஒரு ப்ராட் பேஸ்டு பையிங் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. ஒரு ஸ்ட்ராங் கார்பரேட் ஏர்னிங், அதுமாரி கண்டினியூடு ஸ்ட்ரென்த் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஐடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரமே ஒரு 4.5% மேலே ஏறி இருக்கு. அதுமாரி போன வாரத்துலேருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10% ஏறி இருக்கு. ஸோ மெயினாக இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வனுடைய பாலிசி டிசிஷன் நேற்றுக்கு சொன்னோம்ல, அதனுடைய இம்பேக்ட் தான் இன்னைக்கு. அதேமாரி அதனுடைய இம்பேக்ட் தான் இந்தியன் ஐடி கம்பெனிஸும் மெயினாக இந்த ஏஐ லெட் செல் ஆஃப் விட்னஸ் இன் ஏஷியன் டெக்னாலஜிஸில் இருக்கும்போது நம்மளது அதுலேருந்து தனியாக பிரிஞ்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறத நம்ம இப்போ பார்க்க முடியுது. இதை நம்ம ஒரு மாதம் முன்னாடியே ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐடி தீமை பற்றியும் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ நிஃப்டி 50 இன்னைக்கு ஓப்பனிங்கே கேப் அப் 24,176.65 ஓப்பன் ஆச்சு. ரிமைன் இன் த பாசிட்டிவ் டெரிட்டரி தான் த்ரூ அவுட் த செஷன் இருந்ததுன்னு சொல்லலாம். Gradually climbed to intraday high 24,283.55, அதுமாரி touching the low of 24,136.75. Some profit booking near 24,218 இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. But towards close of the index maintain the strength above 24,200 and 24,250 level. So meanwhile volatility index இன்னைக்கு 4.42% வீழ்ச்சி அடைந்து 12 லெவலில் நிற்கிறது. ஸோ ஈஸிங் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை இது மூலியமாக பார்க்க முடிஞ்சது. பேங்க் நிஃப்டியும் அரௌண்ட் 0.79% ஹையர் ஆகி ஸ்ட்ராங்கஸ்ட் கெயின் இன் 2 வீக்ஸ்னு இன்னைக்கு ஒரு முத்திரையை விதைச்சுள்ளது. குளோபல் கியூஸும் ஃபோக்கஸ் ஆன் பிரெண்ட் க்ரூட் ஆயில் அது இன்னைக்கு மறுபடியும் ஒரு 4% ஏறி இருக்கு. $88 per பேரலாக உள்ளது. ஸோ 3 நாளாக வீழ்ச்சி, இன்றைய தினம் அதுவும் ஸ்லைட்லி ஏறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எகெயின் இந்த ரினவுண்ட் ஹோஸ்டாலிட்டிஸ் இந்த மிடில் ஈஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இது கன்சர்ன் ஓவர் பொலிட்டிக்கல் டிஸ்டர்ப்ஷன்ஸ் இந்த குளோபல் எனர்ஜி சப்ளை. பட் ப்ராடர் மார்க்கெட் ஒரு ஹெல்த்தி பையிங் இன்ட்ரெஸ்ட்டை நமது லோக்கல் மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. மிட் கேப் 0.82% ஏறி இருக்கு. அதுபோல் அதாவது ஸ்டேட் கெயின் தேர்ட் டே. நிஃப்டி ஸ்மால் கேப்பும் கிட்டத்தட்ட 1.48% ஏறி இருக்கு. Today advances 1974, declines 968. So market breadth பார்த்தோன்னா remain firmly positive. So stocks பொறுத்தவரையிலையும் பார்த்தோன்னா 77 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 40 பங்குகள் லோவர் சர்க்கியூட், 98 பங்குகள் அப்பர் லாக், 71 பங்குகள் லோவர் லாக்கை டச் பண்ணியுள்ளது. மேலும் துறைகளை பொறுத்தவரை ஐடி, மெட்டல், எஃப்எம்சிஜி ஒரு பையிங் இன்ட்ரெஸ்டில் இன்றைக்கி நல்ல மேலே ஏறி இருக்கு. மெயினாக நிறைய ரிசல்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸை கால்கேட் பாமோலிவ் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியாலிட்டி அண்ட் ஆட்டோ ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். ஸோ செக்டார் மெயின்லி லார்ஜாக பாசிட்டிவ் தான். ஸோ 11ல் 9 பாசிட்டிவ்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை கெயினானது பார்த்தோன்னா 50ல் ஜியோ ஃபினான்ஸ், இந்துஸ்தான் லீவர், இன்ஃபோசிஸ், இண்டால்கோ, தென் எல்என்டி. லூசர்ஸில் பார்த்தோம்னா அதானி போர்ட், எம்என்டம், பவர் கிரிட், ஐஷர் மோட்டார் அண்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃப். திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு 4.8% ஏறி இருக்கு. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ், ஹெல்த்தி ரெவென்யூ க்ரோத்துங்க, ஹையர் சேல்ஸ். ஸோ அதுபோல் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் 2.85%, குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸு பெட்டராக இருக்குது. அதுமாதிரி ஹெச்கே கெல்கர் அதுவும் ஒரு 14% ரேலியாக இருக்குது. அவங்க ஒரு அப்பீட்டிங் த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அந்த Q1. ஸோ அதுபோல் தங்கம் பார்த்தோன்னா 289 ரூபாய் இறங்கி 1,41,000. வெள்ளி 304 ரூபாய் இறங்கி 2,15,000. குரூடாயில் 486 ரூபாய் ஏறி 8,059 மணியமாய் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை ஐசிஐசிஐ பேங்க், ஜி வெர்னோவா அண்ட் கெய்ன்ஸ் டெக்னாலஜி மூலம் நடந்திருக்கிறது. மெயினாக ஃபியூச்சர் பார்த்தோன்னா வால்யூம் இஸ் வெரி லோ, 33 லட்சம்.
பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் வெறும் 5 லட்சம் தான் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இன்னொரு ஒரு இன்புட் என்ன பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டியது, அந்த ஃபஸ்ட்டு அவர்லியில் வந்த ஹையை இந்த லாஸ்ட்டு அவர்லியில் லோவும் மேட்ச் ஆகிருக்கு, அதுக்கு தாண்டியே தான் இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் அ குட் மூவ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுடைய லேர்னிங் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து இது நிறைய ஒரு வழிமுறைகளை கொடுக்கக்கூடும். நாளைய தினம் பிஎஸ்சியோட வீக்லி செட்டில்மெண்ட் இருக்குது. அதனால் வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும். இருந்தாலும் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் எதுவாக இருக்கக்கூடும். நிஃப்டியை பொறுத்தவரை இந்த 24,250 அப்படிங்கிறதுக்கு மேலே போச்சுன்னாக்க அதுலேருந்து ஒரு 100-150 புள்ளிகள் வரை செல்லக்கூடும். அந்த லெவலில் தான் அந்த ஹடல்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கணும். அண்டு பாசிட்டிவ் நியூஸ் வித் இம்ப்ரூவ்டு பையிங் ஆக்டிவிட்டி, சந்தைகளில் வந்து இன்னொரு 150-200 புள்ளிகள் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.